இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நாம் அறிந்ததே. யாபோக் காற்றின் கரையிலே யாக்கோபு தனித்து இருக்கும் போது கர்த்தர் அங்கே வருகிறார். அப்பொழுது இவன் அவரோடு போராடுகிறான். அவனுடைய போராட்டம் என்ன என்பதை ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி அவன் அழுது கெஞ்சினான். பொழுது விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும் என்று. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் 26வது வசனத்திலே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு என்று. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் 28வது வசனம், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்கிறான், போராடி கேட்கிறான், அழுது கேட்கிறான். அவன் கேட்டபோது கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பார்த்தீர்களா? அவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்து, யாக்கோபு என்ற வார்த்தை, யாக்கோபு என்ற பெயர் அவன் தரித்திருக்க மட்டும் அவன் எந்த அடையாளத்தினால் அறியப்பட்டான் தெரியுமா? எத்தன், ஏமாற்றுகிறவன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் மாறுவதல்ல. இது நன்மை. நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்து தருகிறார். ஆனால் ரியல் பிளெஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம். ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அதன் பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறவனாகவும் இருந்தான். எகிப்துக்கு போன போது பார்வோன் வருகிறான். எல்லாரும் பார்வோனுக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் பரதேசியாய் யாக்கோபு எகிப்திலே சஞ்சரித்த நாட்களிலே பார்வோனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். இந்த நிலையில் அவன் உயர்த்தப்பட காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். பல நேரங்களிலே உலக பொருட்கள், உலக காரியங்களை வைத்து நாம் ஆசீர்வாதத்தை எடை போடுகிறோம். ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், யாக்கோபு ஏசாவும் 20 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது நமக்கு தெரியும், யாக்கோபு 20 வருடத்துக்கு முன்னாடி ஏசாவின் ஆசீர்வாதங்களை தான் அப்பா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு வந்திருப்பார். இப்பொழுது 2 பரிவாரங்கள். யாக்கோபுடைய சாட்சி என்ன? உம்முடைய கண்களில் கிடைத்த தயவினாலே எனக்கு இந்த 2 பரிவாரங்கள் என்று. ஏசா அதனால ஒன்றும் இல்லாம வந்தாரா? இல்லை. ஏசா 400 பேரோடு வருகிறான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஏசாவின் வார்த்தையை கேளுங்கள். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். எனக்கு போதுமானது உண்டு. அப்படி என்றால் யாக்கோபு தேவதயவால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால், நான் ஏசாவை வெறுத்தேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏசா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்? இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரியல் பிளெஸிங்க உலக காரியங்களை வைத்து எடை போடக்கூடாது. தேவன் யாரென்று கேட்கிறவனுக்கும் பெரிய வீடு இருக்கு, நிறைய கார்கள் இருக்கிறது. இதை வைத்து எடை போடாதிருங்கள். இங்க என்ன வித்தியாசம் என்றால், ஏசா கடைசி வரை ஏசாவாகவே இருந்து மரித்தார். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன் யெஷூரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த யெஷூரனுக்காக கர்த்தர் வருவார் என்று உபாகமம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். துன்மார்க்கத்திலேயே சாவான். ஆனால் ரியல் பிளெஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாவியாய் இருந்த நம்மை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார். துரோகியாய் இருந்த நம்மை கர்த்தர் பிள்ளையாய் மாற்றினார். ஆமென். அநியாயக்காரனாய், அநீதி உள்ளவர்களாய் இருந்த நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கி அவருடையவர்களாய், அவருக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் தந்த இந்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அப்படியே நடத்துவாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல ஆண்டவரே, பாவி, பலவீனன், துரோகி, சத்துரு என்ற அடையாளங்களில் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், அப்பா, பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாற்றின உங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரை நன்றியுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.